Hello guys, welcome to Kabaddi Insider, the destination for all Kabaddi updates. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ கபடி ஆக்ஷன் முடிவுக்கு வந்துடுச்சுன்னு நம்ம சேனலில் ஒவ்வொரு டீமுக்கான ஸ்வாட் அனாலிசிஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லா டீம் ஃபேன்ஸுக்கும் இது ஒரு இன்ஃபர்மேஷன் டைம். எல்லா டீமும் எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் கண்டினியூஸாக பாருங்கள். அதுக்கான அப்டேட்ஸ் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்க போது இதுக்கப்புறம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கபடி இன்சைடர். கபடிக்கான ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாமே வெட்னஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சண்டே கம்பல்சரி உங்களுக்கு ஒரு வீடியோஸ் இருக்கும். அது இல்லாமல் வேறு என்ன நியூவாக வந்தாலும் சரி, ஒரு அப்டேட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் அந்த நியூஸை உடனே கொண்டு வந்துடுவேன் நம்ம சேனலில். அதுக்கு வெட்னஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சண்டேலாம் லிஸ்ட்லாம் கிடையாது. ஸோ என்றைக்கு வந்தாலும் சரி அதை உடனே நம்ம போஸ்ட் பண்ணிவிடுவோம். லைக் மோஹித் நந்தால் இஷ்யூ நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பாட்னா பைரேட்ஸ் டீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்ட ஒரு டீம், நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் சுதாகர் இருக்கிற டீம் பாட்னா பைரேட்ஸ். இவங்களோட ஸ்வாட் அனாலிசிஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஸ்வாட் அனாலிசிஸ் என்னென்னு தெரியாதவங்க கொஞ்சம் மேலே ஐ பட்டனை லிங்க் தரேன், போய் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு எக்ஸாக்டாக புரியும். அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பாட்னா டீமோட ஸ்ட்ரென்த்தாக எதிர்க்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஃபென்ஸ் தான். இவங்களோட டிஃபென்ஸ் தான் இவங்களுக்கு ஹார்ட் ஆஃப் த டீமாக இருக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா சுபம் ஷிண்டே அவரோட ரைட் கார்னர் பிளேஸ் பண்ணிருக்காரு. லெஃப்ட் கார்னருக்கு அன்கித் ஜக்லான் இருக்காரு. ரைட் கவருக்கு தீபக் சிங், லெஃப்ட் கவருக்கு குர்தீப். இவங்க எல்லாரையுமே ஆப்ஷனில் தான் பிக் பண்ணாங்க, அன்கித்தை தவிர. அன்கித்தை மட்டும் ரிட்டைன் பண்ணாங்க லாஸ்ட் இயர்லேருந்து. ஸோ இவங்க டிஃபென்ஸை செட் பண்ணுறதுக்கு இவங்க 4 பேருமே பக்காவான பிளேயர்ஸ் கைஸ். பிகாஸ் இவங்க டீம் டிஃபென்ஸோட பேக்கப்புக்கு நல்ல ஸ்டார் பிளேயர்ஸாகவே இருக்காங்க. லைக் நம்ம பாபு முருகேசன் இருக்கார், தியாகராஜன் யுவராஜ் இருக்கார், பிரசாந்த் குமார் ராத்தின்னு ஒரு ரைட் கவர் டிஃபெண்டர் இருக்கார், அப்புறம் ஹமித் நாடர் ரைட் கார்னர் இருக்க டிஃபெண்டர் இருக்கார். 4 பேருமே ஒரு பேக்கப்புக்கு பக்காவான பிளேயர்ஸ் எல்லாருமே. அதான் வந்துட்டு இவங்களோட டீமோட டிஃபென்ஸ் தான் இவங்களோட ஹார்ட்டுன்னு நான் திரும்பவும் சொல்கிறேன். இவங்க எல்லாருமே இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபார் த டீம் கைஸ். இவங்க டீம் கோஆர்டினேஷனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். பிகாஸ் இந்த டீமில் இருக்கிற எல்லாருமே நியூ பிளேயர்ஸாக இருக்காங்க. இவங்களுக்கு சீக்கிரமாக கோஆர்டினேஷன் பண்ணுறதுக்கான டைம் வந்துட்டு இந்த தடவை ரொம்ப கம்மி. ஏன்னா ப்ரோ கபடி பார்த்தீங்கன்னா October 18 ஸ்டார்ட் ஆக போகிறதா ஒரு சோர்ஸில் நமக்கு இன்டெல் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம்னா இவங்களுக்கான ப்ராக்டிஸிங் டைமும் கம்மியாக தான் இருக்கும். கோஆர்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான டைமும் கொஞ்சம் கம்மி தான். ஸோ இவங்க கோஆர்டினேஷன் வைஸ் எப்படி டீம் ஒர்க் பண்ணி வெளியே வராங்கன்றதை நம்ம பிகேல தான் பார்க்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சிங்க்கு நரேந்தர் ரேது அண்ட் பிரசாந்த் குமார் ராய் இருக்காங்க. நரேந்தர் ரேது பார்த்தீங்கன்னா ஆர்மி டீம் கோச். இவர் லாஸ்ட் இயரும் நம்ம பாட்னா பைரேட்ஸ் டீம் தான் கோச் பண்ணார். ஒரு நல்ல டீம் கோச்னே சொல்லலாம். அவர் தான் இந்த டீமை லாஸ்ட் இயர் பிளே ஆஃப்ஸும் கொண்டு போனார். பிரசாந்த் குமார் ராய் வந்து ஒரு சாம்பியன் ஆஃப் த ரைடர், கர்நாடகாவை சேர்ந்தவர். இவர் இதுக்கு முன்னாடி நிறையா சீனியர்ஸில் சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரு. ப்ரோ கபடியில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர் தன்னோட கோச்சிங் கேரியரை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாரு ப்ரோ கபடியில். இப்போ இந்த டீமுக்கான ஸ்ட்ரென்த்துக்கான ரேட்டிங் பார்த்துடலாம். இந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ஸ்டார்டிங் 7க்கான 4 பொசிஷன் டிஃபெண்டர்ஸுமே இருக்காங்க. பேக்கப்புக்குமே அதே ஸ்டைல் டிஃபெண்டர்ஸ் இருக்கிறதுனால இவங்களுக்கான ரேட்டிங் ஒரு ஹைலி ரேட்டட் 8 out of 10 கைஸ். இப்போ இந்த டீமுக்கான வீக்னஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த டீமோட மெயின் வீக்னஸாக நான் கன்சிடர் பண்ணுறது இவங்களோட ரைடிங் தான். சச்சின் தன்வரை ஆக்ஷனில் நம்ம எடுத்ததுனால இவங்களுக்கு டீம் ரைடிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்குது. என்ன தான் லாஸ்ட் இயர் நல்லா ப்ளே பண்ண சுதாகர், சந்தீப் டீமில் இருந்தாலும் கூட இவங்களோட ரைடிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. அதை சரி செய்கிறதுக்கு அவங்க இந்த வருஷம் ஆக்ஷனில் மீட்டு சர்மா, ஜாங் குன்லி அண்ட் தேவாங் தலால் அப்படின்ற நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. தேவாங் தலால் ஒரு ஆர்மி டீம் பிளேயர். இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட்டான ஆர்மி டீம் சாம்பியன்ஷிப்லேயும் அவர் ப்ளே பண்ண டீம் சாம்பியன்ஷிப் படிச்சிருக்கு. ஆனால் என்ன தான் இவங்க புதுசாக பிளேயர் சைன் பண்ணியிருந்தாலும் பட் யாருமே சச்சினோட கேலிபருக்கு ஈக்குவல் இல்லைன்னு தான் சொல்லணும். இன்கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா அகெயின் இவங்க ரைடிங்கில் தான் இருக்கணும். ஏன்னா மேட்ச்சுக்கு மேட்ச் ஆக்டிவாக பாயிண்ட் ஸ்கோர் பண்ண முடியுமான்னு நமக்கு தெரில. அது நம்ம பிகேஎல் ஸ்டார்ட் ஆனால் தான் பார்க்கணும். எல்லா பிளேயர்ஸாலையும் ஆக்டிவாக பண்ண முடியுமான்றது மிகப்பெரிய கொஷின் மார்க். ஏன்னா பிகேஎல் வந்து அந்தளவுக்கு ஒரு ஹை ஒக்டேன் டோர்னமெண்ட் அது கைஸ். இன்ஜுரி ப்ரான் பிளேயர்ஸ் இவங்க டீமில் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ப்ரான் பிளேயர்ஸாக ரொம்பவே கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா டீம் ஃபுல்லாகவே யங்ஸ்டர்ஸாக இருக்கிறதுனால மைனர் இன்ஜுரிஸ் எல்லாம் சின்னதாக வரலாம். பட் பெருசாக ஐ டோன்ட் திங்க் எதுவும் வரும்னு தோணல கைஸ். அவங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை இன்ஜுரி ப்ரான் பிளேயர்ஸ் வைஸ். இவங்க டீமோட ரைடிங் இன்எக்ஸ்பீரியன்ஸை கணக்கு பண்ணி இவங்க டீமுக்கு இப்போ நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 out of 10. இப்போ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க டீமில் பார்த்தோன்னா நல்ல நியூ யங் டேலண்ட் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க.
அதே மாரி அப்கமிங் டேலண்ட்ஸை குரூப் பண்ணுறதுக்காகவும் சரி, நெறைய கேட்டகரி சி, டிலேருந்து நெறைய பிளேயர்ஸ வந்து சைன் பண்ணியிருக்காங்க இவங்க டீம்ல. அவங்க எல்லாரையும் நம்ம இப்ப டக்கு டக்குன்னு பார்த்துரலாம். வாங்க. அதில நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற பிளேயரோட பேரு பர்வேந்தர் போரா. இவரு ஒரு ரைட் சைட் ரைடர் கைஸ். அடுத்து பார்க்குற பிளேயரோட பேரு சாகர் ஜக்லான். இவரு ஒரு ரைட் கவர் டிஃபெண்டர். ஒரு லோக்கல் டோர்னமெண்ட்ல இருந்து இந்த பையன பிக்கப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம அடுத்து பார்க்குற பிளேயரோட பேரு அமன். இவரு ஒரு லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர். இப்ப நீங்க பார்க்குற பிளேயரோட பேரு தான் தேவாங் தலால். இவர் ஒரு ரைட் சைட் ரைடர் ஃப்ரம் ஆர்மி ஸ்போர்ட்ஸ் டீம். இதில தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் இவர் வந்து ப்ளே பண்ண டீம் தான் சாம்பியன்ஷிப்ப அடிச்சிருக்காங்க. இப்ப நீங்க அடுத்ததா பார்க்குற பிளேயரோட பேரு பிரசாந்த் குமார் ராத்தி. இவர் ஒரு ரைட் கவர் டிஃபெண்டர் ஃப்ரம் யுபி. ஆனா, அவர் ப்ளே பண்ண டீம் சீனியர் நேஷனல்ஸ்க்குன்னு பார்த்தா சண்டிகருக்கு ப்ளே பண்ணாரு. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாரு. இப்ப நம்ம பாட்னா பைரட்ஸ்க்கு சைன் பண்ணப்பட்ட ஒரு 4 நியூ யங் பிளேயர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட்டு பிளேயரோட பேரு தீபக் ஜக்லான். இவர் ஒரு ரைட் ரைடர் ஃப்ரம் ஹரியானா. லோக்கல் டேலண்ட்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுவும் இந்தியன் ரயில்வேஸ் டீமுக்கு ஆப்போசிட்டா ப்ளே பண்ணிருக்காரு. அந்த கிளிப்ப தான் நீங்க பார்க்குறீங்க. இப்ப நம்ம அடுத்ததா பார்க்குற பிளேயரோட பேரு நவ்தீப். இவர் ஒரு ரைட் கார்னர் டிஃபெண்டர் ஃப்ரம் ஹரியானா. சோனிபத்தை சேர்ந்தவர். நம்ம இப்போ 3வதா பார்க்குற பிளேயரோட பேரு சாஹில் பாட்டீல். இவர் ஒரு மகாராஷ்டிரா பிளேயர் இவரு. ஜூனியர் நேஷனல்ஸ் டீமுக்கு நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு சாலிடான ரைட் ரைடராகவும் தெரியுறாரு. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் இப்போ 4வதா பார்க்க போகிற பிளேயரோட பேர் அயன். இவர் ஒரு லெஃப்ட் சைட் ரைடர் ஃப்ரம் ஹரியானா. சாய் டீமுக்காக ப்ளே பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்ல பிளேயராக தெரிகிறாரு கைஸ். ஒரு திங்கிங் எபிலிட்டியான பிளேயராக தெரிகிறாரு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைஸ் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதேமாதிரி நிறையா பிளேயர்ஸ்க்கு சான்ஸும் கொடுப்பாங்க. அதனாலேயே இந்த டீமுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கப்படுற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 7 அவுட் ஆஃப் 10 கை. இப்போ நம்ம பாட்னா பைரட்ஸ் டீமுக்கான த்ரெட்ஸ் பற்றி பார்க்கலாம். த்ரெட்ஸில் ஒரு விஷயம் ப்ளஸ் இவங்களுக்கு பிளேயர்ஸ் ஃபேட்டிக்யூ அப்படின்ற ஒரு பாயிண்டில் இவங்க டீமில் நல்ல பேக்கப்பான பிளேயர்ஸ் இருக்காங்க. எல்லா பொசிஷனுக்கும் பேக்கப் சூப்பராக இருக்குது. அதனால் இவங்களுக்கு அந்த மாதிரி த்ரெட் எதுவும் இல்லை. பிளேயர்ஸ்க்கு வந்து ஃபுல் சீசன் ஆட முடியன்ற இஷ்யூ வந்து வராது. அதை தவிர்த்து இவங்களுக்கு வேற ஒரு த்ரெட் இருக்கும், ஸ்ட்ராங் ஆப்போனன்ட்ஸ். என்னென்ன டீம்லாம் இவங்களுக்கு நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க போகிற ஆப்போனன்ட்ஸ்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இவங்களுக்கான ஸ்ட்ராங் ஆப்போனன்ட்ஸ்னு பார்த்தோன்னா டிஃபென்ஸ் ஹெவி டீம்ஸ் எல்லாமே டஃப் கொடுப்பாங்க. அதே மாதிரி ரைடும் இருந்துச்சுன்னா அந்த டீம்ஸ் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக டெட்லியாக தெரிவாங்க. அதில் இருக்கிற டீம்ஸ் புனேரி பால்டான், ஹரியானா ஸ்டீலர்ஸ், தமிழ் தலைவாஸ், டபாங் டெல்லி, பெங்களூரு புல்ஸ் அண்ட் யூ மும்பா கைஸ். இந்த 6 டீம்ஸுமே பக்காவாக இருக்காங்க இந்த விஷயத்துலலாம். ஸோ இந்த டீம்ஸ் எல்லாமே டாப் 6 கூட போக நிறைய சான்சஸும் இருக்குது. நல்லா ஃபைட் கொடுத்தாங்கன்னா
இந்த டீமும் பாட்னா பைரேட்ஸ் கூட டாப் 6 போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இந்த ரீசன்ஸ்னால இப்ப நம்ம பாட்னா பைரேட்ஸ் டீமுக்கு குடுக்க போற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, த்ரெட்ஸ்க்கு 6 அவுட் ஆஃப் 10 கைஸ். ஸோ, அக்கார்டிங் டூ அவர் ஸ்வாட் அனாலிசிஸ் இவங்களுக்கு நம்ம குடுக்க போற ஓவரால் ரேட்டிங் ஒரு 6.75 அவுட் ஆஃப் 10 கைஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாட்னா பைரேட்ஸ்க்கான பெஸ்ட் ஸ்டார்டிங் 7. ரைட் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சுபம் ஷிண்டே இருக்கார். அவரோட இன் பொசிஷனுக்கு சுதாகர் இருக்கார். ரைட் கவருக்கு தீபக் இருக்கார். அவருக்கு சென்டராக ஆட போகிறது ஜாங் குன்லி. லெஃப்ட் கவருக்கு குர்தீப் சங்வான். அண்ட் அப்படியே கீழே வந்தோன்னா லெஃப்ட் கார்னர் ஆட போகிறது அன்கித் ஜக்லான். அண்ட் லெஃப்ட் எண்டில் இருக்கிறது மீட்டு சர்மா. இவங்க தான் கைஸ் இவங்களோட பெஸ்ட் பிளேயிங் 7ஆக இருப்பாங்க. இந்த டீம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ரேட்டிங்ஸ் நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட் தான் என்னை வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் என்னால் வந்து இன்னும் அதிகமாக இதை ஒர்க் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். See you on another video. Bye.